நம்ம ஹிந்துஸ் ப்ரேயரில் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குகிற வரைக்கும் நமக்கு ஸ்லோகங்களும் வழிபாட்டு முறைகளும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏர்லி மார்னிங் ஸ்லோகா, அதாவது மார்னிங் எழுந்ததும் நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதனால் என்னென்ன யூசஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த டே ஆரம்பிக்கும்போது அந்த டே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட எனர்ஜியையும் ஃபோக்கஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதோடு பார்த்திங்கன்னா நமக்கும் கடவுளுக்குமான அந்த ஆன்மீக தொடர்பை அது அதிகப்படுத்துது. அதே மாதிரி நம்ம மார்னிங் எழுந்ததும் பார்க்குற விஷயமே ரொம்ப நல்லதாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்லோகமே. அதாவது நம்ம மார்னிங் எழுந்ததும் நம்ம 2 கைகள் தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 2 கைகளில் தான் 3 கடவுள்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பசுவில் ஏராளமான கடவுள்கள் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம கைகள்லையும் 3 முக்கியமான கடவுள் இருக்காங்க. அதனால் நம்ம கைகளை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறது மூலமாக அன்னைக்கு டே கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாக போகும். டே டு டே லைஃப்பில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இதை ஃபீல் பண்ண முடியும் உங்களால். இப்போ நம்ம ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்யே சரஸ்வதி, கரமூலே து கோவிந்தः, பிரபாத்தே கரதர்ஷனம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம லக்ஷ்மி, அதாவது செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தேவியையும் கல்வியின் அதிபதியான சரஸ்வதி தேவியையும் நம்மளை காக்கும் கடவுள் நம்ம வணங்குகிற கோவிந்தனையும் தான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம வணங்குகிறோம். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மி தேவி வழியாக நல்ல செல்வ வளமும், சரஸ்வதி தேவி மூலமாக நல்ல அறிவும், நம்மளை பாதுகாத்துக்கிற சக்தியை கோவிந்தன் மூலமாகவும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம மார்னிங் எழுந்திருக்கும்போது எந்த மைண்ட் செட்டில் இருக்குமோ அதே மைண்ட் செட் தான் த்ரூ அவுட் த டேயும் இருக்கும் அப்படின்னு சயின்டிஃபிக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மார்னிங் எழுந்திருக்கும்போது இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லி ப்ரேயர்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறது மூலமாக அந்த டே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் பாசிட்டிவாகவும் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நாளையிலேருந்து இந்த ஸ்லோகத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஸ்லோகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Arudra's Happy Home.